பாதார விந்தங்களை பணிவோம். உன்ட்ட கேட்டு கேடுத்தேன். ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ பகவன் குருநாதர் கருமையோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு திரு கருமையோகி அப்பா அவர்களுடைய அன்னையை பற்றிய அருளுரைகள் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து எது சரி எது தப்பு என்ற தலைப்பில் உள்ள கட்டுரையை பார்ப்போம். இது ஒரு பெரிய கேள்வி. எது சரி எது தப்புங்கிறத பற்றி நிறைய சிந்தனைகள். நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதி நூல்கள் எல்லாம் தமிழின் திருக்குறளை சேர்த்து மற்ற மத நூல்கள் எல்லாமே இந்த கேள்வியை சிலவற்றை தப்பு என்றும் சிலவற்றை சரி என்றும் அவரவர்கள் கண்ணோட்டத்தில் சொல்லுகின்றார்கள். இப்போ இங்கே அப்பா பார்க்க போகிறது அன்னை அரவிந்தரின் தத்துவங்கள் அடிப்படையில் எப்படி எது சரி தப்பு, வாழ்க்கையின் நடைமுறைகள் அடிப்படையிலும் எது சரி எது தப்பு, அதை அன்னை அரவிந்தர் தத்துவங்களோடு இணைத்து இங்கே விளக்க இருக்கின்றார். மனிதனை பல வகைகளில் காண்கிறோம். சரி தப்பு என்கிற கண்ணோட்டத்தில் அது சாதாரண கண்ணோட்டம். மனிதர்களை நாம் கீழ்கண்டவாறு பகுத்துணரலாம். 4 பேர் ஒத்துக்கொள்ளக்கூடியதை சரியென கருதி செய்பவர். அவருக்கு மற்றவங்க ஒத்துக்கணும், அது உண்மையிலே சரியா என்னது கவலை இல்லை. ஏன்னா 4 பேருக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னால் அது தனக்கு மரியாதை இல்லை, தன்னுடைய கௌரவம் போயிட்டுது அப்படிங்கிற நினைக்கிற பண்பாடு. அப்படி இல்லாமல் மனச்சாட்சிப்படி நடப்பவர், அது எல்லாராலும் முடியதில்லை. நான் 4 பேர் தப்புன்னு சொன்னால் மனச்சாட்சி இல்லை, அது ஒரு அடுத்த உயர்ந்த நிலை. நாம் யாருக்கு அடங்கியுள்ளாரோ அவர் விருப்பப்படி நடப்பவர், இந்த ஒபீடியன் டைப். இதுக்கு மனைவி கணவனுக்கு அடங்கியிருந்தால் கணவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வது. அலுவலகத்தில் பணியாற்றும் பொழுது இந்த அலுவலக துறை தலைவர், பெரிய தலைவர், இவங்க தான் சொல்றதை ஒத்துக்கிறது. அவங்க சொல்றது சரியா தப்பான்னு யோசிக்காம அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றது. தாம் வேலை செய்யும் இடத்தை ஒட்டி சரி தப்பு காண்பவர், அதாவது சூழல். அவர் அந்த சூழல்ல என்ன இருக்குன்னு பார்க்கிறவர். தம் சௌகரியத்தை கரைப்பு நடப்பவர், இது மோசமானது, சுயநலமே. தனக்கு எது நல்லதோ அதுதான் சரின்னு செஞ்சு செய்வார். அது சரியா தப்பா, உண்மையான சரியா தப்பா கவலைப்படுறதில்லை. கடவுளுக்கு பயந்து நடப்பவர், அன்னை கூற்றுப்படி நடப்பவர், அவர் அன்னை அன்பர். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பட்டியலை 2 மடங்காக நீட்டலாம். உண்மை என்ற கோணத்தில் எதிரெதிரான 2 வகை நபர்களை எடுத்து காண்போம். அன்னையை அறியாத திறமைசாலியான நல்லவர், இவர் செய்யும் காரியங்களில் பெரும்பகுதி கூடி வருகிறது. அன்னையை தெரியாது, ஆனால் அவர் திறமைசாலி. அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அதுக்குரிய திறமைகளை பெற்றுக்கொண்டவர். அப்புறம் நல்லவர், வேற கூறிய சுயநலம் இல்லாதவர், நல்லவர். அவர் செய்யறது கூடி வருது. இப்ப கூடி வர்றதை வச்சுட்டு நம்ம சரின்னு பார்க்கிறோம், அது ஒரு இது. வாயோயாமல் அன்னை அன்னை என்று கூறுகிறவர், ஆனா பொறுப்பும் திறமையுமற்ற கட்டுள்ளம் கொண்டவர். அன்னை அன்னைன்னு வாய் பேசும், ஆனா பொறுப்பும் கிடையாது, திறமையும் கிடையாது. அவர் செய்யும் 25 காரியங்களில் 1-2 கூடி வருகிறது. அவர் செய்யறதுல அன்னை என்பதுதான், அன்னை இது பண்ணுதான், ஆனால் காரியங்கள் கூடி வரலையே என்ன, அப்ப அதை பத்தி யோசிக்கணும். அதுதான் இந்த கட்டுரை. இது எனில் எது சரி எது தப்பு என்ற கேள்வி எழுகின்றது. காரியம் கூடி வரும் கணக்கை போடுவதானால் அதற்குரிய திறமையை முதலாக கருத வேண்டும். காரியம் கூடி வருதுன்னு பார்த்தா திறமையை கருதணும். இன்னொரு அன்னைட்ட வந்த பிறகு சில பேருக்கு காரியம் கூடாம இருக்குது. அப்படி அங்கேயும் அவர் நீங்க கேட்கணும், இந்த கேள்வியை கேட்டுக்கணும். அப்புறம் அவர் அறியாமல் அவருடைய சுபாவ குறைபாடுகள் இருக்கணும், அவரும் இதை கருதணும்.
இங்கே திறமை உள்ளவருக்கு பிரச்சனை இல்லை. திறமை இருந்தால் செய்யும் காரியம் முறையானதாக இருக்க வேண்டும், அவற்றுள் குறை எழக்கூடாது. குறை இருந்தால் அன்னை என்ற சொல்லே உரிமை இல்லை. நம்ம திறமை இருக்கணும். திறமையா இருந்து, நான் பல முறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன், அப்பா அறிவு, அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு போக சொல்றாரு. அறிவை பயன்படுத்தி திறமையை வளர்த்துக்கிற சொல்றாரு. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறவர் கம்ப்யூட்டர் தெரியாமல் என்ன அன்னையை மட்டும் நம்பிட்டு இருக்கிறேன்னா கம்ப்யூட்டரில் ஒன்றுமே செய்ய முடியாது. அது பின்னாடி கம்ப்யூட்டரை பற்றிலாம் தப்பாக எழுதுறாரு இல்லை. அதனால திறமை இருந்தால் செய்யும் காரியம் முறையானதாக இருக்க வேண்டும், அவற்றுள் குறையிடக்கூடாது. குறை இருந்தால் அன்னை என்ற சொல்லுக்கே உரிமை இல்லை. என்ன பூரண யோகத்துல உடல், உணர்ச்சி மையம், அறிவு 3 சேர்ந்து அதுக்கு மேல இதுல ஆன்மாவை சேர்க்கணும், ஆன்மாங்கிற அன்னையை சேர்க்கணும். அதனால இந்த 3லையும் குறையக்கூடாது. அதனால ஒரு சரியானதையும் செய்யணும். வேலையை கூடி வருவதுதான் அன்னை, கூடி வராத இடத்தில் அன்னை இல்லை. இதுதான் முக்கியம். வேலை கூடி வந்தால் அந்த கூடி வரும்போது அது அன்னை, அப்படி கூடி வரலைன்னா அது அன்னை இல்லைன்னு அர்த்தம். அதனால அன்னை அன்னைன்னு சொன்னதுனால அன்னை வந்துடல, கூடி வரும்போது அன்னைக்கு பிடித்த பண்புகள் அங்கே இருக்கின்றன அர்த்தம். இருக்க ஒரு அன்னையை தெரியலன்னு நான் சொன்னது அப்பா நிறைய இருக்கிறார். அவருக்கு அன்னையை தெரியாது, ஆனால் அன்னைய முறைகளை அவர் அறியாமல் பின்பற்றுவார். அப்ப காரியம் கூடி வரும். இன்டர்நெட் என்ற அமைப்பு வந்தபின் அதன் மூலம் விமான டிக்கெட் வாங்குவது, கடையில் சாமான் வாங்குவது போன்ற காரியங்களையும் செய்கிறார்கள். அது உலகுக்கு புதியது. இன்னும் 15, இது பழைய கற்றது, 15 வருஷங்களுக்குள் பின்னால் இதன் விவரம் தெரியும். இருந்தாலும் நாட்டு நடைமுறையை ஆராய்ச்சி செய்து சில உண்மைகளையும் கருத்துக்களையும் பலர் வெளியிடுகின்றனர். அவற்றுள் சில: வருங்காலத்தில் பொருள்களில் பயன் அதிகப்பட்டால் விலை குறையும். விலை குறையிறது அதிகமாக பயன்படும் போது அந்த விலை குறையும். வியாபாரி பொருள்களை இனாமாக கொடுத்தால் லாபம் அதிகமாக வரும். இது இந்த முரண்பாட்டில் வர்றது. இது எப்படிங்கிறது நம்ம அன்னையிட்ட சொல்லிட்டு வரும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு $5000 விலைக்கு வாங்கிய கம்ப்யூட்டரை விட இன்று மார்க்கெட்டில் 2 அல்லது 3 மடங்கு திறனுள்ள கம்ப்யூட்டர் வந்துள்ளது. அதன் விலை $2000. அதிக திறனுள்ள பொருளை குறைந்த விலைக்கு விற்பதை முக்கியமாக கம்ப்யூட்டரில் காணலாம். வேறு விஷயங்களை கவனித்தால் சிறிதளவு உண்மை விளங்கும். சட்டம் இறங்குவதை விளங்கும். திறனும் பயனும் அதிகமானால் விலை ஏறுவது மார்க்கெட் சட்டம். இது பழைய சட்டம். அது இறங்குவதை சில இடங்களில் நாம் காண்கிறோம். விலை இறங்குறது. நம் ஆராய்ச்சியில் முடிவாக பொருள்களின் விலை 1/4 பாகம், 1/4 பாகம் வரை குறைத்த கம்பெனிகள் மொத்த லாபம் கூடியதை ஒருவர் கண்டார். இதை பற்றி நான் மாணவனாக டிகிரி படிக்கும் போது என் கூட காமர்ஸ் படித்த நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி இதை சொல்லுவாங்க. அதாவது ஹையர் மார்ஜின், அதாவது வாங்கிய விலையை விட அதிக லாபம் வைத்து லோவர் டேர்ன் அவுட். அதனால என்ன ஆகுன்னா விற்பனையினுடைய அளவு குறையும். அப்ப லோவர் ப்ராஃபிட். அதிக இது வைக்கும்போது விலை அதிகமாக இருக்குன்னு வாங்காம போவாங்க. அப்ப விற்கிற எண்ணிக்கைக்கு குறையும். அப்ப லோவர் டேர்ன் அவுட். அப்படி இல்லாம லோவர் மார்ஜின் ஹையர் டேர்ன் அவுட். சொன்ன மாதிரி அப்பா பொருட்களின் அடக்க விலையிலேருந்து 1/4 பாகமோ 1/4 பாகம் வரை குறைத்து வாங்கிய பொருட்களை குறைத்து விற்றால் அப்போ ஹையர் ப்ராஃபிட். அப்ப நிறைய விற்கும். லோவர் ப்ராஃபிட், ஹையர் டேர்ன் அவுட். 10 பொருள் விற்கிற இடத்துல 30 பொருள் விற்றுனா அந்த 1/4 பாகம் குறைந்ததையும் மீறி அதிக லாபம் வந்துவிடும். அதுதான் இது. இவர் அமெரிக்க பொருள்களை விவரிப்பதால் இதன் ஒரு முழு விவரமும் புரியவில்லை. அது முதல்ல அப்பா சொன்னது அமெரிக்க பொருள்களின் விலையை 1/4 பாகம் 1/4 பாகம் வரை குறைத்த கம்பெனிகள் மொத்த லாபமும் கூடியதை ஒருவர் கண்டார். இவர் அமெரிக்க பொருள்களை விவரிப்பதால் இதன் முழு விவரமும் புரியவில்லை. பொருளை குறைந்த விலைக்கு விற்று, உதாரணம் ஜெராக்ஸ் மிஷின், அதை சர்வீஸ் செய்வதால் அதிக லாபம் பெறுவதாக எழுதுகிறார். இந்த ஜெராக்ஸ் மிஷினை செய்யும் போது ரிப்பேர் ஆகும்போது சர்வீஸுக்கு சார்ஜ் பண்ண போறாங்க. நிறைய பேர் திருப்பி சர்வீஸ் பண்ணும்போது அந்த லாபம் ஒரு குறைஞ்ச லாபம் கிடைச்சிருக்கு. 75,000 ரூபாய்க்கு வாங்கின பிராங்கிங் மிஷின், ஸ்டாம்பு போடும் மிஷின் வாங்கினால் வருஷ சர்வீஸுக்கு 10,000 ரூபாய் கேட்கிறார்கள். அதனால ஓரளவு புரிகிறது எனக்கு. அதை விட இது
அன்னை தத்துவம் என்பதால் நான் இதை அதிக ஆர்வத்துடன் படித்தேன். தத்துவ ரீதியாக உண்மை விளங்குகிறது. நம் நாட்டு ப்ராடக்ட் மூலம் விளக்க முடியவில்லை. நான் அதுக்கு உதாரணம் சொல்றது, தமிழ்நாட்டு ப்ராடக்ட் தெரியலன்னு சொல்றாரு. யோக இங்கே அதுக்கு மேல இப்ப யோகத்தை கொண்டு போறார். இப்ப ஒவ்வொரு முறையும் வாழ்வனைத்தும் யோகம்ங்கிற அதன் அடிப்படையில பிராக்டிக்கல் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அது அந்த யோகத்துக்கு போகுது. யோகத்தின் நிலை உயர்ந்தால் முறை எளிதாகும். நம்ம இருக்கிற யோகத்தினுடைய நிலை உயர்ந்ததா அதை செய்யற முறை கஷ்டமா தெரியாது, எளிதாகும். பெரிய சேவைகளை பலன் பெறாமல் செய்ய வேண்டும். இதுவும் முக்கியம். இந்த சுயநலம் கூடாதுங்கிறது. சுயநலம் இல்லைன்னா, அன்னைகிட்ட வந்த பிறகு சுயநலம் இல்லைன்னா, ஆதாய நோக்கு இல்லைன்னு சொன்னா ஆதாயம் தானா கூட வரும். இது அன்னை முறை. அது திறமை அதிகமானால் செலவு குறையும், சீக்கிரம் முடிக்கலாம். ஒரு இதை நல்லா தெரிஞ்சவங்க வேகமா முடிப்பாங்க, சரியா அறகுறையா இருக்கிறவங்க லேட்டா எடுத்துக்குவாங்க. அது அறிவு வளர்ந்தால் எந்த பொருளுக்கும் பஞ்சம் வராது. நமக்கு என்ன கிடைக்கணும், எப்படி போகணும், எந்த மார்க்கெட்டில் இருக்கணுங்கிறத தேடி தெரிந்து கொள்ள முடியும். அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நான் முதலே சொன்ன மாதிரி அன்னை அரவிந்தர் யோகம் பூர்ண யோகம் இதனால எந்த பகுதியையும் நாம் விளக்குவதில்லை. மரபு யோகத்துல ஆன்மாவை மட்டும் பார்த்தாங்க. இங்கே அறிவு, உடல், உணர்ச்சி, மூளையும் பார்க்கணும். பார்க்கறதுனால அறிவு வளர்ந்தால் எந்த பொருளுக்கும் பஞ்சம் வராது. உடல் உழைப்பால் சம்பாதிப்பதை விட அறிவால் உழைத்து அதிகம் பெறலாம். இதை அப்பா அடிக்கடி நிறைய இடத்துல எழுதுறாரு. உள்ள உழைப்புல ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா, அவ்வளவுதான். ஆனா அறிவுழைப்புல இருந்து இதுல செய்யறவங்க அதிகம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறவங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அங்கே அறிவு உழைப்பு வந்தது. ஆகியவை அன்னையின் அடிப்படை கோட்பாடுகள். இதை வலியுறுத்தும் உதாரணம் மார்க்கெட்டில் எழுந்தால் அது நம்மை கவருகிறது. இந்த அப்பா கேரி சாக்கப், அப்பாவுடைய பிரதம சிஷ்யர் மாதிரி சொல்லக்கூடியவர், அவர் வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஓடிசின்னு 3 புக்கு எழுதியிருக்கிறார். நம்ம பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே நம்ம மையத்தை ஆரம்பிக்க வந்த பொழுது அது நாட் தி அதர், கர்மயோகி இஸ் தி அதர்னார். இப்போ அந்த வைட்டல் கார்பரேஷனுங்கிறது ஜீவனுள்ள ஸ்தாபனம்னு தமிழில் அசோகனால் மொழிபெயர்க்கப்பட்டு மதர் சர்வீஸ் சொசைட்டி மூலமாகவே வந்திருக்கின்றது. அது அங்கே இருக்க உண்மை. அதன் ஒரு பொருளை அதன் அடக்க விலையை விட குறைத்து விற்பது சரியா என்று கேள்வி. இக்கட்டுரையை எழுதியவரின் ஆராய்ச்சிப்படி அது சரி. இதுக்கு இங்க இந்த ஊர்ல நூதனம்னு ஒரு கடை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த கடையில பொருள்களை இன்னொரு கடை அங்கே முதல்ல சர்வீசரில் ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் வேற ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு உரிய அவருடைய மனைவியோட மாணவர் இங்கே வருவார். அவங்க நாங்கள் வாங்குற அடைக்க விலையை விட குறைச்சி விற்கிறாங்க, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதில் ரகசியம் என்ன இருக்குன்னா, இவங்க நிறைய வாங்குறவங்கன்னா அந்த பொருள்களை சப்ளை செய்கிறவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட குறைச்ச விலை கொடுப்பாரு, இவங்களால விற்க முடியும். இப்போ நிறைய கூட்டம் நிறைய வாங்கும்போது அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ அறியாமல் அவங்க லாபம் வந்துடுது. அதான் இந்த ஆராய்ச்சி. சரி, அதனால் இன்டர்நெட் அன்னையின் கோட்பாடுகளை நிரூபித்து வந்துள்ளது போல் தோன்றுகிறது. மார்க்கெட் அன்னையின் அறைகூரை கூப்பிட்டு பதில் எழுப்பியுள்ளது. மனிதன் அதே போல் அன்னையை ஏற்க முன் வருவானா? மார்க்கெட்ல அன்னையின் லாப நோக்கம் இல்லாம, சுயநலம் இல்லாம, பிறர் நன்மையை மனதிற்கு பல முறை நினைவு சொல்லியிருக்கிறேன். அன்பு அமிர்தமாகிங்கிற புக்கில் அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்புங்கிறதுல நல்லெண்ணம்னு எழுதுறாரு. நமக்கு அதிர்ஷ்டம் வருவதை கூட நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா அன்னையர்களுக்கு அவரை விட்டுட்டு மற்றவர்களுக்கு போக முடியாது, அதிர்ஷ்டம் தானா வரும்னு அப்பா சொல்றாரு. அதனால அன்னையின் கோட்பாடுகளை போது மார்க்கெட்டை அன்னை இந்த முறைகளை பின்பற்றினால் லாபத்தை கருதாமல் அறிவை பயன்படுத்தி அன்னையிடம் செஞ்சாக்க அப்ப நிச்சயமா லாபம் வரும். அடுத்த டாபிக் ருசி. இந்த எது சரி, முதல்ல சொன்னது பிசினஸ் கண்ணோட்டத்துல, ஒரு தொழில் செய்வதன் கண்ணோட்டத்துல எது சரி எது சரி தப்பில்லை, அன்னையை அடிப்படையாக கொண்டு உயர்ந்த நோக்கத்துல செய்யணும். லாப நோக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது சொன்னார். லாப நோக்குவது சரியில்லை, பயன்படுதா இருக்கிறது, மார்க்கெட்டை உயர வைப்பது சரின்னு காட்டினார். இப்ப ருசியை பத்தி சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் உணவை
பசிக்காக சாப்பிடுவதை விட ருசிக்காக சாப்பிடுவதே அதிகம். ருசியை விட்டு பசிக்காக சாப்பிடுதல் முறை. வேதாத்திரி மகர்ஷி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொன்னாரு. அதுல பசிக்கு சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாதேன்னு சொல்றாரு. இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு வேற அதுக்கு வேற ஒண்ணு கொண்டு போறாரப்பா. ருசியை விட்டு பசிக்காக சாப்பிடும் முறை அன்னை முறை. அதையும் கடந்தது ருசி பசி இரண்டையும் கடந்த ரசாவுக்காக நாம் சாப்பிட வேண்டும் என்கிறார். இது பகவான் ரசாங்கிறத பகவான் எழுதுறாரு. பொருள்களுக்குள் இருக்கிற ஆன்மீக உயர்வு அது. சாப்பாட்டில் ரசம் முக்கியம் பெறுகிறது. ரசா என்ற சொல் சாப்பாட்டில் உள்ள ருசியை கடந்து மறைந்துள்ள ஆன்மீக ருசியை குறிக்கும். அந்த ருசி சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா பொருள்களிலும் பிரம்ம இருக்குது. எல்லா பொருள்களிலும் அன்னையின் சக்தி இருக்குது. அந்த அன்னை இருக்கிறார் என்ற உணர்வோடு அதை சாப்பிடும்போது அதுக்குள்ள இருக்கிற ரசா விளப்படும். இந்த ரசாங்கிற டேர்ம் லைஃப் டிவைன்ல பகவான் யூஸ் பண்ற ஒரு இது. ருசியை கடைந்து மறைந்துள்ள ஆன்மீக ருசியை குறிக்கும். நாக்கு ருசியை அறியும், ஆன்மா ரசாவை அறியும். இங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக மாற்றி பின் முடிந்தவர்கள் யோகத்துக்கு போகணும். அப்ப இந்த பொருள்களில் உள்ள ருசியையும் பசியையும் தாண்டி ரசாவை புரிந்து கொள்ள அன்னைக்கு உணவோடு செய்யும் போது நமக்கு ரசா தெரிய ஆரம்பிக்கும். கத்திரிக்காயை பச்சையாக எடுத்து ஆன்ம விழிப்புகள் உள்ளவர் சாப்பிட்டால் அவருக்கு ரசா தெரியும். ஒண்ணுக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு பொருள் இருக்குது. ஒன்றை வேக வச்சு சாப்பிட்டா அது ஒரு ருசி. சில பொருள்கள் நெல்லிக்காய், வெள்ளரி பிஞ்சு இது போன்ற பொருட்கள், சாலடு, கேரட்டு, இதெல்லாம் சாலட்னு பச்சையாவே சாப்பிடுவாங்க. அப்ப அதனுடைய ருசி வேற. நமக்கு ருசி சரி, அறிவுக்கு பசி சரி, ஆன்மாவுக்கு ரசா சரி. அதான் இங்க நம்ம அவரவர் நிலைக்கு அது கொண்டு வரணும். நம்ம சாதாரணமா இருக்கவங்களுக்கு ருசி தான் பார்த்து செய்யறோம். அது தெரியும். ருசிக்காக சாப்பிடும்போது அது பிரச்சனை போகும்பொழுது உடல் நலம் கெடுகின்றது, நோய் வருகின்றது, எல்லாம் வருது. ஆனா அறிவு மூலமா போனா என்ன பண்ணோம்? பசிக்கு சாப்பிடணும். பசிச்சா சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. பசி இல்லாம சாப்பிட்டாக்க உடனே அஜீரணம் வரும், தொந்தரவுகள் வரும். அப்படி இல்லாம ஆன்மாவுக்கு ரசா சரி. அந்த ஆன்மா உணவோடு சமர்ப்பணமாக செய்யும் போது நம்ம அறியாம இந்த அதுக்குள்ள ரசாவுக்கு போயிடுறோம். ஆன்மாவின் வாழ்வில் ஆனந்தம் மட்டும் உண்டு, அதற்கு ரசாவை கருத வேண்டும். ஆன்மாவுக்குள்ள போனோம்னா ஆனந்தம் வந்துடணும். அது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் எதுக்காக செய்யறோம்? ஏன் பசிச்சு சாப்பிட்றோம்? பசிக்கு இல்லாம ருசிக்கு எதுக்கு சாப்பிட்றோம்? சந்தோஷமா இருக்குது. ருசியோட சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்குதா? ஆனா உண்மையான சந்தோஷம் இது. நான் இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். A thing which gives you happiness will always give you unhappiness. இங்க சொல்றது ஹாப்பினஸ், ஆனந்தம், பிளிஸ்ங்கிற ஆனந்தம் இல்லை. அந்த பிளிஸ்ங்கிற ஆனந்தத்தை கொடுத்தா அது அன்ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது. அன்னைகிட்ட இருந்து ஆனந்தம் மட்டும்தான் வரும். ஆன்மாவில் வாழ்வில் ஆனந்தம் மட்டும் உண்டு. அதனால அந்த ஆனந்தம் தான் வரும். அதுக்கு பொருள்கள்ல இருக்கிற ரசாவுக்கு போகணும். மனிதனுக்கு ஆன்மா தெரியவில்லை என்பதால் அவன் அறிவையே நம்புவதால் அவன் பசியை கருதுகிறான். அது உடல் நலத்தை தரும். அடுத்த கட்டத்தில் ருசியை மனிதன் நாடுவதால் ருசியை தேடுபவனுக்கு வலி ஏற்படும். நான் தான் சொன்னது, ருசி ஏற்பட்ட பதிவாக கூட வயிற்று வலி வரும், நோய் வரும், எல்லாமே வரும், வலி ஏற்படும். உலகில் வலியின் சரித்திரம் இதுதான். அன்னைகிட்ட வந்த பிறகு வியாதி வந்தா ஏன் வந்ததுன்னு கேட்டுக்கிறோம். நம்ம ருசியாக உடலுக்கு ஒத்துக்காத சாப்பிட்டதை நம்ம மறந்துடுவோம். அந்த நேரத்தில் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ அது வலி வரும். அதனால ருசியை மட்டும் நாடினாக்கா வலி தான் வரும். அதனால ருசியை மட்டும் நாடுவது சரியல்லங்கிறது தெளிவாயிடுது. உணவு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படிதான். எல்லாவற்றிலையும் டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது கண்ணு கெட்டு போடும். அது 2 டைமென்ஷனல். நம்ம கண்ணு 3 டைமென்ஷனல் உள்ள பொருள்களை பார்க்கறதுக்காக படைக்கப்பட்டது. 2 டைமென்ஷன் உள்ள அது மட்டும் நிழல் போல அது நிச்சயமா கண்ணை பாதிக்கும். சினிமா தான் சரி, மற்ற எல்லாரும் விளையாட்டா அதுவும் அப்படித்தான். எல்லாத்துலேயுமே நம்ம ருசியை மட்டும் தேடினோம்னா வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும், நண்பர்களோட பழகுறதா, எல்லாமே சரியான நண்பர்களோடு பழகுனா, அப்படி இல்லாமல் ஜாலியாக இருக்கிறவங்க, ட்ரிங்க் அடிக்கிறவங்க, அவங்களோட சேர்ந்து பழகுனா அது அதனுடைய வலியை கொண்டு போய் முடியாது. வலி என்பது உடலின் துன்பம். மனவலியும் ஒரு துன்பம். மனவலி இவற்றை அழிக்க வழியில்லை. பூர்ண யோகம் வழிவகுத்துள்ளது.
பூர்ண யோகம் பலித்தால் துன்பமும் வலியும் மனித குலத்தை விட்டு போகும். அது அந்த இது சத்தியஜீவியம் பிறந்து சூப்பர்மெண்டல் மேன் வரும்பொழுது இந்த உலகத்திலிருந்து வலியும் துன்பமும் போய்விடும். வலியை ஆனந்தமாக்குதல்னு அப்பா தத்துவ ஞானம் இருக்கு, அது அதுவும் பகவான் எழுதினதான். அதுவரை அன்னையை ஏற்பவருக்கு அன்னை அவருடைய வலியை போக்குகிறார். இப்போ அன்னையை ஏற்றிட்டா அன்னை அவரை போக்குகிறார், வலி ஆனந்தமாக இருக்கின்றது. நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை, நான் அனுப்பி ஆரம்ப காலத்தில் வலி வந்து அழுதுட்டு இருக்குதுன்னா, இப்போ வலி வந்தால் அன்னையை அழைத்து கொண்டிருந்தால் வலி இருக்கும், ஆனால் வலியை தாங்க முடியும், அதற்கு மீறி ஆனந்தமும் இருக்கும். தீராத வியாதிக்கு ஆபரேஷன் தீர்வு காண்கின்றது. ஆபரேஷன் வலியை மயக்க மருந்து விளக்குகிறது. ஆபரேஷன் நிச்சயமா வலி வரும், ஆனால் அது கத்தியாறு கிழிக்கும் போது வலி வரும், சின்ன காயம் பிளேடு கிழிச்சாலே நமக்கு வலிக்கும். ஆனா அந்த மயக்க மருந்து கொடுத்ததும் அது வலி போகிறது. மயக்க மருந்து நமக்கு வலியிலிருந்து விடுதலை அளிப்பது போல் அன்னை வாழ்வு தரும் வலியிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறார். அதனால அன்னையை ஏற்றுக்கொண்டவங்க அன்னை முறைகளை பின்பற்றினால் வாழ்வு கொடுக்கிற வழிகளிலிருந்து நமக்கு இது பண்ணுறாரு. நாம் செய்ய வேண்டியது ருசியை நாடி போகக்கூடாது, அது முக்கியம். அன்னைகிட்ட வந்துட்டு அன்னைக்கு நான் ருசியையும் விடமாட்டேன், அதாவது கெடுதல் உள்ளது செய்வேன், மற்ற காரணங்கள் இந்த ருசிங்கிறது நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி அப்பா மீன் பண்றது. நாக்கு ருசி மட்டும் இல்லை, மற்ற எல்லா ருசிகளும் தான். அந்த ருசிகளை நாடி போனோம்னா அது வலி வந்துடும், பிரச்சனை வரும். அதனால ருசியை நாடாதவனுக்கு அன்னை ரசாவை தருகிறார். இந்த ரசான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு சொன்னாங்க. இந்த ரசாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ருசியை நாடாம அதுல இருக்கிறது நல்லது மட்டும் நாடி அன்னைக்கு சமர்ப்பணமா செய்யும் போது அந்த ரசா தெரியாது. ருசியை பல வகைகளை நாடுகிறான் மனிதன். ருசியின் வகைகள் தன்னை அழிக்கும் ருசி ஒரு வகை, ரேஸ், சூதாட்டம், குடி போன்றவைகளும் அதுவும் ருசிகள் தான். சோம்பேறித்தனமும் ஒரு ருசி தான். பொறுப்பின்மை அதுவும் சுவிதான். வெட்கமில்லாமல் பிறரை நம்பி வாழ்வது, தான் தன்னுடைய முயற்சினாலேயும் தன்னுடைய அறிவை பயன்படுத்துவது, உழைப்பினாலேயும் வாழாம பிறரை நம்பி வாழ்றதும் ருசிதான். ஏன்னா நமக்கு வேலை இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, அதை வச்சு செஞ்சுக்கலாம். பிறர் பொருள் அழிவதற்கு காரணமாக இருப்பதும் ருசிதான். நம்ம பணம்னா நமக்கு அதை காப்பாற்றி வச்சுக்கணும்னு தோணும், பிறர் பணத்தை செலவு பண்ணும்போது அதை பார்த்து செலவு பண்றதில்லை. வேலையில் அழிச்சாட்டியம் செய்வது அடுத்த வகை, அதுவும் வேலையில இருந்து செஞ்சதே சொன்னதை கேட்கறது இல்லை அப்படிலாம் அழிச்சாட்டியம் பண்றது, அதுவும் ருசிதான். தன்னுடைய அகந்தையை வலியுறுத்துறது. மனம் லட்சியமாக இருந்தால் அது விரதத்தின் பெருமையை அறியும், பாராட்டும். நான் லட்சியவாதி, தவறு செய்ய மாட்டேன், பிறருக்கு சிபரம் தரமாட்டேன், பொருளை நாடமாட்டேன், எனக்கு உரியவற்றை கேட்டு பெறமாட்டேன் என்பார்கள். இது அகந்தை கர்வம். லட்சியவாதியா இருக்கிறவங்களுக்கும் இருந்தும் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அது சரியல்ல. லட்சியவாதிங்கிறதுக்காக நான் ரொம்ப இதா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விரதமா இருக்கிறேன், நான் இதை பண்றேன், இதை பண்றேன், விரதங்கள் எல்லாம் செய்யறது, பட்டி கிடக்கிறது எல்லாம் செய்யறது, அதெல்லாம் ருசியை சேர்ந்ததா? அது எனக்கு உரியவற்றை உரியதை கேட்டு பெறணும், உரிமையும் உண்டு என்பவர்கள் எதையும் இரு வகைகளில் செய்யலாம். இதையும் அறிவோடு அன்னை முறையோடு செய்யலாம். லட்சியம்னு பேர் சொல்லிட்டு முறையில்லாமல் செய்வது, தனக்கு உரியதை கேட்காமல் இருப்பது சரியல்ல. இதையும் அறிவோடு அன்னை முறையோடு செய்யலாம். லட்சியத்தின் பேரால் அறிவில்லாமல் செய்யலாம். நாம் எப்படி செய்கிறோம் என்பதற்கு அடையாளம் உண்டு. லட்சியத்தை சொல்லிட்டு அறிவில்லாமல் செய்யலாம், அது சரியல்ல. அறிவோடு செய்தால் காரியம் கூடி வரும். யார் எது செய்தாலும் எந்த நிலையிலும் எப்படி இருந்தாலும் அறிவோடு செயல்பட்டால் காரியம் நிச்சயமாக கூடிவிடும். இது அறிவு நிலையில, ஆன்மாவுக்கு போகாம அறிவுக்கே. வாழ்க்கையில் யானைக்கும் அடிசறுக்கும், அன்னையில் பூனைக்கும் அடிசறுக்காது. அன்னையை ஏற்றுக்கொண்டுகின்றவர்கள் சாதாரண மனித நிலையில இருந்தாலும், அவர் எந்த நிலையில இருந்தாலும் அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யும் பொழுது அவருக்கு தவறு வராது. அதனால அன்னையை நம்பும் பொழுது ஆன்மாவுக்கு போயிடுறோம், அதாவது நம்ம அறிவை விட உயர்நிலைக்கு போயிடுறோம். அப்ப தப்பு வராது. அறிவோடு செயல்படுபவன் அன்னையை நம்பினால் காரியம் கூடிய வரும், பொருள் வளரும். இதுதான் அப்பா திருப்பி திருப்பி சொல்றது. அதனால ஆன்மாவுக்கு போகிறோம், ஆன்மாவுக்கு போகும்போது சூப்பர் மைண்டுக்கு போயிடுறோம்.
மெய்யறிவுக்கு போயிடுறோம். இப்போ இந்த நம்முடைய அறிவு வந்து இந்த மனத்தை அடிப்படையாக கொண்ட அறிவு. அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கிற எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா கிடைக்குதோ, எந்த அளவுக்கு பிசிக்கல் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை விளையும். அப்படி இல்லாம ஆன்மாவுக்கு போகும்போது சூப்பர் மைண்டுக்கு போகிறோம். அன்னையை அழைக்கும் போது அன்னை வந்து சுப்ராமெண்டல் வேர்ல்ட்லேருந்து வந்து அவதாரம். அந்த சுப்ராமெண்டல் வேர்ல்ட்லேருந்து வந்தவங்கிறதுனால சூப்பர் மைண்டுங்கிறது ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு. அப்போ எது உண்மை என்பது நமக்கு அன்னைக்கிட்ட போகும்போது அது உணர்த்தப்படும். அப்போ நம்முடைய திறன் கூடி போகுது, நம்ம அறிவு கூடி போகுது, நம்முடைய அன்னை காரியம் தவறு இல்லாமல் நடக்கும், அப்போ காரியம் வளரும். இந்த அதனால மனதின் குறைகள் அதில் இல்லை, இந்த மனக்கு அறிவின் குறைகள் அதில் இல்லை. அருள் பொருளாக வருவது அன்னை முத்திரை, நாம் சரியாக நடப்பதற்கு அது அடையாளம். அன்னையிடம் வந்து பொருள் வரணும். பொருள் வரவில்லைன்னு சொன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். அன்னைகிட்ட வந்த பிறகும் நம்மகிட்ட பொருள் வரல, பணம் இல்லை, வருமானத்துல குறைபாடு இருக்குன்னு சொன்னா நம்ம அங்கே சரியில்லைன்னு அர்த்தம். அருள் பொருளாக வருவது அன்னை முத்திரை, நாம் சரியாக நடப்பதற்கு அது அடையாளம். மனம் லட்சியமாக இருந்து அடிப்படையில் அறிவு இல்லாவிட்டால் காரியம் கூடி வராது. லட்சியமாக மட்டும் பத்தாது, அதை செய்ய நம்ம என்ன காரியத்தை எடுத்துக்கிறோமோ அதை செய்வதற்கு வேண்டிய அறிவு வேண்டும். இப்போ அந்த இடத்துல அறிவு முக்கியம். பிறரையோ பொருள் நிகழ்ச்சிகளையோ நாம் காரணம் காட்டுவோம். இது நம்ம அந்த நேரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட்ல அது நடந்தது, இவர் இருந்தார், அவர் கெடுத்துட்டாரு அப்படின்னு பிரச்சனையை வந்து தள்ளி பொறுப்பை இன்னொருத்தர் ஒப்பிடுவோம். அதுவும் அப்பா கத்திரிடத்துல பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும் தான் சொல்றாரு. பொறுப்பை ஏற்ற கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா சொல்றாரு. இது அறிவில்லாமல் நடந்ததற்கு அடையாளம். அறிவு விலகியது போல் அன்னையையும் நாம் விலக்கி விட்டோம். லட்சியமாக இருந்து அறிவு வேற இல்லைன்னா அன்னை அறிவு போல அன்னையும் விலக்கிட்டோம். லட்சியம் இருந்தாலும் அன்னையை அழைத்து அறிவோடு செயல்பட்டால் அது காரியம் சரியாகும். காரியம் பூர்த்தியாகி வெற்றி பெற்று நேர்மையாக பொருள் பெருகினால் அறிவுடன் அன்னையை நம்பி செயல்பட்டதற்கு அடையாளம். நம்ம அன்னையை நம்பி செய்கிறோம், சரியான அறிவு, அது அறிவுங்கிறது அந்த எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்குரிய திறமை. ஐடி போனால் ஐடி தியரி பூரா படிச்சுட்டு இருக்கணும். ஐடியில் இருக்கிறவங்களாம் அவங்க புதுசாக தியரி இருந்துகிட்டே இருக்கு. சர்டிஃபிகேஷன் சொல்லிடுறாங்க, அதுக்கு தனியாக கோர்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு வாரம் கோர்ஸுக்கு 1 லட்சம் பணம் கொடுத்து படிக்கிறார். நம்ம அண்ணன் அன்பர், மையத்துக்கு வர்ற அன்பர். இப்போ அப்போ அவர் வந்து அவருடைய திறன் வந்து கூடி போகுது. ஒரு அன்னையும் நம்புறாரு, தன்னை திறனையும் வளர்த்து கொள்றாரு. அப்போ அது மேலே அவர் மேலே போயிடுறாரு. அவர் ஒரு காரியம் பூர்த்தியாகி வெற்றி பெற்று நேர்மையாக பொருள் பெருகினால் அப்போ அறிவும் பெருகும். அறிவுடன் அன்னையை நம்பி செயல்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அடையாளம். அறிவோடும் செயல்பட வேண்டும், அன்னையை நம்பியும் செயல்பட வேண்டும். அப்போ ஆன்மா செயல்படுகின்றது, உயரறிவு செயல்படுகின்றது. காரியம் பூர்த்தியாவது சரி, காரியம் கூடி வராதது தப்பு. பொருள் பெருகுவது சரி, பொருள் பெருகாதது தப்பு. காரியம் கூடிய வருவது ஆதாய மனப்பான்மையற்று காரியத்துக்காக ஆதாய மனப்பான்மையோடு இருக்கிறதா, அது தவறல்லவா? பொருளை தேடுவது சின்ன புத்தி இல்லையா என்ற கேள்விக்கு பலமுறை பதில் கூறினாலும் மனம் அதை மீண்டும் கேட்கும். அன்னை முறையில் பலமுறை சொல்லியாச்சு. மரபு யோகத்தில் தான் மண் பெண் பொன் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் தவம் செஞ்சு யோகியாக இல்லாட்டி ஆசிரமத்துக்கு போ அப்படின்னு இருந்தது. அரவிந்த யோகம் வாழ்வனைத்து யோகம், தி மதர் அப்படிங்கிற புக்கில் அவர் எழுதுறாரு. மணி இஸ் ஏ டிவைன் ஃபோர்ஸ், நவ் இட் இஸ் இன் த ஆசரிக் ஹேண்ட்ஸ். அது ஒரு தெய்வீக சக்தி, அது அசுர சக்திகள் கையில் இருக்குது. அதை சரியான முறைகள் மூலம் மீட்டெடுத்து தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்துவது முக்கியம்னு சொல்றாரு. அதனால பொருள் பெருகுவது, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, காரியம் கூடி வர்றதுங்கிறது ஆதாய மனப்பான்மை அல்ல. இது அன்னை முறையில் சரியான மனப்பான்மை, சரி தவறல்ல. பொருளை தேடுவதும் சின்ன புத்தி இல்லை. என்ன பொருள் அப்படி நம்ம நல்லவர்கள் எல்லாம் பொருளை விட்டு விலகி போறதுனால அது தீய சக்திகள் கையில போய் சேர்ந்து போகுது. அதுதான் அன்னை பகவான் சொன்ன அசுர சக்திகிட்ட போகுதுன்னு. தப்பு செய்யறவன்லாம் அந்த மூலமா பணம் எடுக்கிறான். அவனுடைய அங்கே தப்பு செய்யறது பணம் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அதுக்கு அப்பா விதத்தில் இருக்கிறது. அது அவனுடைய திறமையினால சம்பாதிக்கிறது. அது நம்ம திறமையும் வேண்டும், அன்னையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முறைகளையும் பின்பற்ற வேண்டும், சரியான வழியில் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் அன்னை. மனை அதை மீண்டும் கேட்கும்.
நம்மை முன்வைத்து செய்யும் காரியம் கூடி வருவதும் பணத்தின் மீது ஆசைப்பட்டு தேடுவதும் தப்பு. காரியம் நம்ம முன்ன வச்சு நம்ம முன்னிறுத்தல, அன்னையதான் எப்போதும் முன்னிறுத்தணும். காரியம் அன்னையுடையது, பணம் என்பது அருளை தாங்கி வருவது என்பது நோக்கமானால் கூடி வருவதும் பொருள் சேர்வதும் சரி. அதாவது எல்லா காரியங்களையும் அன்னை முன்வைத்து செய்யறதுங்கிறது எல்லா காரியங்களையும் சமர்ப்பணமாக செய்கிறது. அப்பொழுது அன்னை அத்தனை காரியங்களும் நம்முடையவர்கள் அல்ல, அன்னையுடையவை ஆகின்றன. மறக்கக்கூடாது, இந்த பிரபஞ்சம் இயங்கியாக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயங்கும். இந்த அன்னை இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற சக்தி, பராசக்தியின் அவதாரம். அப்ப ஒவ்வொருவரும் அவரவர் நிலையிலே அவரவர் சரியாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது, அன்னையை நம்பி செய்யப்படும் போது அது அங்கே அது அன்னையினுடைய காரியம் ஆகிவிடுகின்றது, நம் காரியம் இல்லை. அது இது ஆசிரியராக இருந்தாலும், அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும், வியாபாரம் செய்தாலும். இந்த வியாபாரம் செய்யலைன்னா நம்ம காலம்பரை அரிசி பருப்பு துவரம் இது உளுந்து அத்தனையும் வாங்கி செய்கிறோம், கேஸ் இருக்குது. இப்போ இவர்களெல்லாம் இல்லைன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால அத்தனை பேரும் செஞ்சாகணும். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு வயலில் வேலை செய்கிறவங்களும் தேவை, ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்களும் தேவை, அரசியல் இந்த அதிகாரம் செய்கிறவங்களும் தேவை. அத்தனை பேரும் செஞ்சாகணும். அப்போதான் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாடு இது அத்தனை இயங்கும். அப்போ அவர்கள் செயல்கள் அனைத்தும் என்னவே அன்னையின் செயல்களாக ஆகிவிடுகின்றன. அப்போ அதை அன்னைக்கு அறியாமையினாலே அன்னை தான் செய்யறோங்கிற சிந்தாக்கு அது அன்னையின் செயலாக ஆகும். அப்படி இல்லாம அன்னை ஏற்கொண்ட நாம் அன்னைக்கு சமர்ப்பணமாக செயல்படும் போது நம் செயல் அன்னையின் செயலாக மாறுகின்றது. அதனால நம்மை முன்வைத்து செய்யாமல் அன்னையை முன்வைத்து செய்யும் பொழுது அது செல்கின்றது. பணம் என்பதும் வருகின்றது. அந்த பணம், அப்படி வருகின்ற பணம் அருளை தாங்கி வருகின்றது என்பது நோக்கம். கூடுவதும் பொருள் சேர்வதும் சரி. அதனால நிச்சயமா அன்னை முறையில பொருள் செய்வது சரி. சுத்தத்தை பற்றி வயோயாமல் பேசுபவர் மேடையிலும் பேசுவார், தம் வீட்டை சுத்தமாக பெரும்பவிட்டு வைத்துக் கொள்கிறார். அவர் தங்கிய இடத்தை போய் பார்த்தால் எப்படி 10 நாள் இங்கு தங்கிவிட்டு இவ்வளவு ஆபாசமாக இடத்தை வைத்திருக்கிறார் என்று நினைக்க தோன்றும். இவருக்கு எது சரி, இது தப்பு. இவர் சுத்தத்தை பேச விளக்குவது தப்பு. தான் சுத்தம் இல்லாம சுத்தமாக இருக்கணும்னு பேசுறது தப்பு. மேடையில் பேசுவது பெரிய தப்பு. தானுள்ள இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது சரி. பிறருக்கு யோசனை சொல்வது மன்னிக்க முடியாத குற்றம். இது அப்பா அடிக்கடி சொல்றது. பிறருக்கு அவர்கள் கேட்டாலொழிய நீ யோசனை சொல்லாதேன்னு சொல்றார். நாம போய் யோசனை சொல்றது அகந்தையினுடைய வெளிப்பாடு. அதுக்கு பலன் இல்லாமல் போகும். கேட்டால் நமக்கு தெரிந்தால் நாம் சொல்லலாம். அதனால தானுள்ள இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்றதுதான் முக்கியமே தவிர அப்படி இல்லாம சொல்றது அது. ஏன்னா நம்ம அறியாம குற்ற மனப்பான்மையே மற்றவங்க மேல ஏற்று சொல்றேன்னு சொல்றது. தானுள்ள இடத்தை அசுத்தமாகவும் ஆபாசமாகவும் உள்ள பொழுது சுத்தத்தை பற்றி பிறருக்கு பேடையிலோ பேசுவது என் தப்பு என்றேன். ஏன்? தான் சரியாக இல்லாவிட்டால் பிறராவது சரியாக இருக்குன்னு சொல்லப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கு, பழைய ஒரு படத்துல ஒரு குடிகாரன் குடியின் தீமைகள்னு புத்தகம் எடுத்து போட்டு விற்பாரு. எல்லாரும் அவனை அடிப்பாங்க. இவன் நீ குடிச்சுக்கிட்டு குடிக்காதேன்னு புத்தகம் எழுதுறியான்னு. அந்த படத்துல எம்.ஆர். ராதா வருவார். ஏய் ஏண்டா அவன் கெட்டு போயிட்டா, அவனால வெளில வர முடியல, நீங்களாவது நல்லா இருக்கானு, அது என்னடா தப்பு அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி தான் சரியில்லை, கஷ்டமா இல்லை, மற்றவங்க சொல்லணும்னு சொல்லலாம்னு சொன்னா அது உண்மை இல்லை, பொய்யின்றா இருப்பார். தான் சரியாக இல்லாவிட்டால் பிறராவது சரியாக இல்லை உதவக்கூடாதா? படிக்காத தகவனார் மகனை படைப்பது தவிர அது சரி. நாம் இனி திருட முடியாவிட்டால் பிறராவது இருந்தலாம் என்பது சரி. அதற்கு நம் குறையை நாமே வெளியில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி செஞ்சா என்னால சுத்தமா இருக்க முடியல, என்னால் குடிக்காம இருக்க முடியாது, நீ குடிக்காம இருக்குன்னு சொன்னா சரி. அது அப்படி இல்லாம நான் சொத்த மாதிரி சரியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு சொல்லும் போது அது சரியல்ல. ஏன்னா பொய்மை நேர்மையும் அன்னைக்கு அன்னைகிட்ட பொய்மை நேர்மைக்கு இல்லை, பொய்மை நேர்மையின்மை இதுக்கு இடம் கிடையாது. அந்த சின்சியரிட்டி தேவை, பொய்மைக்கு இடமே கிடையாது. அதனால பொய்மை வந்துட்டா நம்ம பேச்சு அன்னைக்கு உரியது அல்லாததாக ஆகிவிடுகிறது. நம்மிடம் அசுத்தமாக இருக்கும் பொழுது அதை மறந்து பிறருக்கு சுத்தத்தை பற்றி கூறும் பொழுது நம் மனத்தின் குற்ற உணர்வுக்கு ஆறுதல் தேடுகிறோம்.
இது சைக்காலஜி. பிறரை குறை சொல்றவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள குறை இருக்கிறது தெரியும். அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும், கான்சியஸ் மைண்டுக்கு இல்லை. அதை பிறரிடம் அப்சர்வ் பண்ணி அதை ப்ரொஜெக்ஷன் சொல்றது. நம்முடைய குறையை ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா இன்னொரு மற்றவர்கள் மேலே ஏற்றி சொல்வது. அப்படி ஏற்றி சொல்றது அது உண்மை இல்லை, அது அடிமனத்தினுடைய செயல்பாடு. இது அதை நம் குறையை மேல் ஏற்றி கூறுறது அது ப்ரொஜெக்ஷன். அடுத்தவர் அது என்ன பண்ணுதான் சப்கான்சியஸ் மைண்டு சைக்காலஜி சொல்றது, மற்றவன் என்னை விட மோசமா இருக்குங்கிறதுல திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டுக்குதான். அவன் நான் மோசங்கிறது அதுக்கு மடிமனத்துக்கு தெரியும். அடுத்தவன்ட்ட இருக்கிற அதே குறையை பார்த்து சொல்லும் போது அதுக்கு ஒரு திருப்தி வந்துடுதான். அப்ப அங்க உண்மை இல்லாமல் போயிடுது. அதனால அது சரியில்லை. நம்மளிடம் அசுத்தமாக இருக்கும் பொழுது அதை மறைத்து பிறருக்கு சுத்தத்தை பற்றி கூறும் பொழுது நம் மனதின் குற்ற உணர்வுக்கு ஆறுதல் தேடுகிறோம். அதனால் அப்படி செய்வது திருந்துவதை தடுக்கும். நம்ம மாற முடியாமல் போயிடும். நம்ம அப்ப உண்மையை விட்டு விளையிடுறோம். என் வீடு அசுத்தமாக இருக்கிறது, உன் வீடாவது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறினால் அது உண்மை, மறைவில்லை, குற்ற உணர்வை அதிகரிக்காது. அது சரி, அது சொல்றது சரியா. இதோட மிகப்பெரிய பிடித்துக் கொள்வது.